எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது செந்தில் அண்ணா. ராதிகா. அண்ணா வாங்கண்ணா. ராமண்ணா நீங்களும் வாங்க. சரிம்மா. ராஜா அண்ணா. தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணா. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்பதான் நீங்களே வரீங்க. ஆமாம்மா, என்ன பண்றது, நிறைய வேலை இருக்குல்ல, அதனாலதான் வர முடியல. எப்படியோ என்னோட பையன் கல்யாணத்துக்கு நான் வந்துட்டேன்ல. ஆமா மாமா, உங்க பையன் தான் வருவீங்க, எங்க டைம்ல நீங்க வந்தீங்களா? அக்கா எதுக்கு நீ மாமாவை இப்படி கேக்குற? அம்மா அப்பாவே நம்ம கல்யாணத்துல இல்ல. ஆமாடி, நம்மளாம் அப்பா கூட பேசவே கூடாதுக்கா. ஐஸ்வர்யா, தீபிகா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அப்பாக்கு எவ்வளவு வேலைன்னு தெரியுமா, அதனாலதாம்மா வர முடியல. ஆமாப்பா, நீங்க இப்பதான் வருவீங்க, எங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கா? பாசம் இல்லைன்னு உங்க தங்கச்சி பையன் மேலதான். எங்க மேல சுத்தம் உங்களுக்கு பாசம் இல்லப்பா, இதுதான் நீங்க வரவே இல்லை. ராகவ் கல்யாணத்துக்கு மட்டும் வந்திருக்கீங்க. அப்பனா என்ன அர்த்தம், எங்களோட உங்களுக்கு ராகவ் தானே பிடிச்சிருக்கு? அப்படிலாம் இல்லம்மா. அப்பா, என்னோட ஹஸ்பண்ட் நீங்க பார்த்ததே இல்லல. ஆமாமா. வணக்கம் மாமா, ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட். வணக்கம் மாமா, நான் தீபிகாவோட ஹஸ்பண்ட். வணக்கம் மாப்ள. நீங்க ஆச்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒர்க் அதிகமா இருந்துச்சு, அதனால இந்த ஊருக்கே வர முடியல. சரிங்க மாமா, பரவாயில்ல. பரவாயில்ல மாமா. என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஆளுக்கு பேசிட்டே இருக்கீங்க, இப்போதான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றது. என்ன ராதிகா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிங்க அண்ணி. சரி ராதிகா, பந்தக்கால் நட்ட வச்சிடலாம். சரிங்க அண்ணி. ராதிகா, நல்லபடியா கடவுளை கும்பிட்டுக்கோ, இந்த கையில நல்லபடியா நடக்கணும். சரிங்க அண்ணி. கடவுளே, என்னோட பையன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், அவன் இன்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். வரப்போற மருமக என் பையன் நல்லா பாத்துக்கணும், உங்க 100 ஆயுள் சந்தோஷமா வாழணும். இதான் கடவுளே, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நீ நம்பி நான் பந்தக்கால் நட்ட வைக்கிறேன், உங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும். ராதிகா, சொல்லுங்க. நட்ட வச்சிரு. சரிங்க. ராகவ், பா, சொல்லுங்கப்பா. நீயும் சாமி கும்பிட்டுக்கோடா, ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு. சரிங்கப்பா. அம்மா இருங்கம்மா. சரிடா ராகவ். கடவுளே, ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும். ராகினி என்னை மனசார ஏத்துக்கணும், உட கஷ்டத்தை எல்லாமே மறந்து என் கூட சந்தோஷமா வாழணும். இது எங்க வாழ்க்கை நல்லபடியா ஆக்கி கொடுக்கணும். அம்மா நட்ட வச்சிருங்க. சரிடா. எப்படியோ பந்தக்கால் நல்லபடியா நட்ட வச்சாச்சு. ஆமா ராதிகா, நல்லபடியா நட்ட வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்கு. ஆமா அண்ணி. அம்மா, சொல்லுடா. இன்விடேஷன் செலக்ட் பண்ண நானும் ராகினியும் போயிட்டு வந்துடுறோம். இங்க பார்ப்பா ராகவ், நீ எல்லாம் போக கூடாது. இந்த கால் நட்ட வச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. என்ன முடிருக்கு, நீ எங்கேயும் போகாத. அத்தை, அப்ப இன்விடேஷன் என்ன பண்றது? இங்க பாரு ராகவ், நீ கவலைப்படாத, நானும் ஐஸ்வர்யாவும் போயிட்டு வரோம். எனக்கு அங்க போய் கால் பண்றோம், நீ உனக்கு பிடிச்ச டிசைனை சொல்லு. சரி ஆதித்யா, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எந்த டிசைன் இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனா ப்ளூ கலர்ல இருக்கணும், அது மட்டும் மெயின். மற்றபடி எல்லாமே உங்க சாய்ஸ் தான். எனக்கு கலர் மட்டும் ப்ளூ கலர்ல வேணும். சரி ஓகே. ஐஸ்வர்யா வா, போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ஆதித்யா, இப்பவே போகாதடா, ஈவினிங் போயிட்டு வாங்க, இப்பெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். சரிங்கம்மா. எல்லாரும் உள்ள வாங்க. சரிம்மா. ராகினி, அம்மா இங்க பாருமா ராகினி, இப்ப பந்தக்கால் நட்ட வைக்க போறோம், நல்லா சாமியை கும்பிட்டுக்கோ. ஆமாம்மா, நல்லா கும்பிட்டுக்கோ. சரிங்கப்பா. கடவுளே, என்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும், என்னோட மனசை மாத்தி ராக கூட சந்தோஷமா வாழணும், அதை நீதான் நடத்தி கொடுக்கணும். இந்த பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அவ கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா, இப்ப அவ கல்யாணத்துக்கு ஒத்துருக்கா, அது காரணமே நீதான். அவ திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும் கடவுளே, அதுக்கு நீதான் அவ கூட துணை இருக்கணும். இந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும், இதை மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன், நடத்தி கொடுத்துரு. அம்மா, பந்தக்கால் நட்ட வச்சிரு. சரி ராகினி, நல்லபடியா நட்ட வச்சாச்சு. பத்திரிக்கை அடிச்சிடலாமா? அதெல்லாம் வேண்டாப்பா, அத்தை சொன்னாங்க, நாங்களே பண்ணிக்கிறேன், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்க. சரிம்மா, பத்திரிக்கை அடிச்சக்கப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்கம்மா. சரிம்மா, பத்திரிக்கை வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். ஆமா கீதா, நீ சொன்னது கரெக்ட் தான். பத்திரிக்கை மட்டும் வரட்டும், ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு மற்ற எல்லா ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க. சரி வாங்கம்மா, உள்ள போலாம். சரிம்மா. வாங்க சார். வாங்க மேம். என்ன பாக்குறீங்க மேம்? வெட்டிங் இன்விடேஷனா இல்ல என்கேஜ்மெண்ட் இன்விடேஷனா? வெட்டிங் இன்விடேஷன் காட்டுங்க. சரிங்க மேம். மேம் இத பாருங்க. அது நல்லா இருக்கா? வேண்டாம் இஷ்யூ, வேற பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல டிசைனா காட்டுங்க. சார் இத பாருங்க. இது ஓகேவா ஆதி? இதுவும் வேண்டாம், ப்ளூ கலர்ல காட்டுங்க. சார் இத பாருங்க சார். இது நல்லா இருக்கா ஆதி? இதே வாங்கிக்கலாமா? சரி ஐஷு, நம்ம இதே வாங்கிக்கலாம். எவ்வளோ சார் வேணும்? ஒரு 500 கொடுத்துருங்க. சரிங்க சார், நாளைக்கு மார்னிங் வந்துடும் சார். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஓகே சார். சார் உங்க வீட்டு அட்ரஸ்? இருங்க சார் சொல்றேன். தீபிகா. சொல்லுங்க அர்ஜுன். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? சரிங்க அர்ஜுன், எடுத்துட்டு வரேன். ஏன் அர்ஜுன், என்ன ஆச்சு? தலை ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல, பட்டு நேத்து தானே அவுத்தாங்க,
இதனால லைட்டா வலி இருக்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் எப்போ உங்க கூடயே தான் இருப்பேன். நீ என் பக்கத்துலயே இருக்கலாம், அதே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இருக்கும் பயமா தான் இருக்கும். ச்சே, உங்களுக்காக பாசமா பேசினாலும் எல்லாமே ஏன் தப்பு தான். இவருக்கு வேற அடிபட்டிருக்கே, பாவம் நினைச்சு பேசினா நான் இருக்கிறது உங்களுக்கு எல்லாமேன்றீங்க. அப்படி சொல்லல தீபிகா. வேற எப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு என்னமோ. என்னமோ சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. உங்களுக்கு வேணும் நீங்க போய் போட்டு குடிச்சுக்கோங்க, என்னால போட முடியாது. நானே போடுறேன். கடவுளே, என்னோட பையனோட பத்திரிக்கையும் வந்துருச்சு. இந்த கை நல்லபடியா நடக்கணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். தயவு செய்து என்னை கை விட்டுறாத. என்னோட பையனோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். இந்த திருமணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. நீ நம்பிதான் நான் பத்திரிக்கை கொடுக்க போறேன். இதை எல்லாமே நல்லா தான் நாடணும். ஹலோ மக்களே, நான் உங்க ராதிகா. சீரியல் கலாட்டா சேனல் உங்களை திருமணத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை உங்களுக்கு தான் மக்களே. மறக்காம ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 11ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ராகவ் ராகினி திருமணம் விழா. யாரும் வந்துருங்க மக்களே. உங்களுடைய கருத்துக்களை அந்த வீடியோல சொல்லுங்க. அண்ணா, அண்ணி. ராதிகா வாமா. வாங்க மச்சான். இந்தாங்க மச்சான் பத்திரிக்கை. அண்ணா, அண்ணி வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க அண்ணா, அண்ணி மறக்காம வந்துருங்க. ராதிகா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீ கொடுக்காம நாங்க வந்துருவோம். ராகவ் யாரு? எனக்கு பையன் மாதிரி தானே. நாங்களாம் எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்? இல்ல, நீ எதுக்கும் சொல்லணும்ல. இங்க பாருமா ராதிகா, அண்ணன் கண்டிப்பா வருவேன். சரிங்க அண்ணா, வந்துருங்க. ஆமா மச்சான், வந்துருங்க. இப்ப நாங்க வரோம் மச்சான். மச்சான் இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. கோதாவரி காஃபி போடு. சரிங்க. இல்ல அண்ணி எதுவுமே வேண்டாம். ஐயா வீட்டுக்கு போகணும்னா இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஆமா சரிம்மா, இன்னொரு நாள் வா. சரிங்கண்ணா. அண்ணா, அண்ணி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மச்சான். சரிங்க மச்சான். வரமா தங்கச்சி. சரிங்கண்ணா. ஆமாண்ணா, கார்த்திகா அண்ணி. வாமா தங்கச்சி. வாங்க மச்சான். வாங்கண்ணா. இந்தாங்க மச்சான். அண்ணா, அண்ணி வாங்கிக்கோங்க. எதுக்கு அதிகம் இந்த மாதிரி முறை வச்செல்லாம் கூப்பிடுற? வாயில சொன்னா போதாதா? ஏன் நாங்க வரமாட்டோமா? அப்படி இல்ல அண்ணி, கல்யாணம் வேற நடக்க போகுது. இந்த மாதிரி முறையெல்லாம் பண்ணணும்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். உட்காருங்க, காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு போங்க. இல்ல மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டைம் ஆச்சு, நாங்க போகணும். நிறைய பேருக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும். சரிங்க மச்சான். ஐஸ்வர்யா, தீபிகா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருங்க. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை. இங்க பாருங்க, மறக்காம வந்துருங்க. ஆமாமா, 2 பேரும் மறக்காம வந்துடணும். 2 பேரும் மறக்காம அவங்க வீட்டுக்கார் கூட தான் வரணும். சரிங்க மாமா. சரிங்க மாமா, வந்துடுறோம். அப்ப நாங்க வர அண்ணி. வர மச்சான். சரிங்க மச்சான்.